அன்பார்ந்த ஜிக்ளிக் யூடியூப் சேனல் நேர்களே, டுடே இஸ் நேஷனல் ஈட் மோர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டே. அதாவது அதிகமான பழங்கள் மற்றும் காய்கறிகள் சாப்பிடுவதற்கான தேசிய தினம். எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் தேசிய தினமாக அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? நாம் உண்ணும் உணவு தான் நம்மளுடைய எண்ணங்களையும் ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்குது. தினம் ஒரு பழம் சாப்பிட்டா இரத்த நோய், இருதய நோய், புற்றுநோய் வராதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆக இந்த தேசிய தினத்திலே அதிகமாக காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டால் என்ன மாதிரி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் என்பது பற்றி சேனலுக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். இந்த முக்கனின்னா என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மா, பலா, வாழை. இந்த முக்கனிகளை தனித்தனியாக அருந்துவதும் கூட்டாக அருந்தினாலும் நமக்கு உடல் நலம் நன்றாக இருக்கும். ஏன் இதுக்கு முக்கனின்னு பேர் வச்சிருச்சு? அதாவது பாண்டிய நாட்டில் மாம்பழம், சோழ நாட்டில் வாழைப்பழம், சேர நாட்டில் பலாப்பழம், அங்கங்கே இருக்கக்கூடிய மண் வளத்துக்கு ஏற்ப இவங்க அதிகமாக விளைந்து இந்த மூன்றின் ஒற்றுமையை குறிப்பதில் தான் முக்கனி. ஆக சேர சோழ பாண்டிய நாட்டிலே அதிகமாக கிடைத்த கனிகள் தான் முக்கனிகள். முதல்ல மாம்பழத்தை பற்றி பார்ப்போம். மாம்பழத்தை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நல்ல உடம்புக்கு உஷ்ணம் கிடைக்குது, மலமிளக்கியாக மாம்பழம் செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் மாம்பழத்தினுடைய தோல், பருப்பு, இப்போ மாமரத்தின் இலை அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டது. நம்ம இந்த ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல மாம்பழம் சாப்பிட்டோம்னா நம்ம ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாக ஏறுது. ஹீமோகுளோபின் உடம்புல ரத்தத்தில் மிகவும் முக்கியமானது. இது ஓரளவுக்கு நமக்கு நல்லா இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் மாம்பழம் சாப்பிட்டு நம்மளது இரத்த விருத்தியை நாம் அதிகப்படுத்துவோம். இப்போ மா இலையை தீக்காயம் ஏற்பட்டவங்க தீயில் கொளுத்தி சாம்பலாக்கி வெண்ணெயோட கலந்து அந்த தீக்காயம் பட்ட இடத்துல போட்டால் அந்த தீக்காயம் விரைவில் குணமாகிவிடும். மாங்கட்டையில் உள்ள பருப்பை கஷாயம் காய்ச்சி நம்ம குடித்தோம்னா வயிற்றில் உள்ள புழுக்கள் பூச்சி எல்லாம் போகுது, வயிற்று வலி நீங்குது. மாம்பழ தோலும் மிக முக்கியமானது. அதனால் தோலை விட்டுட்டு பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க, தோலையும் சேர்த்து சாப்பிடுங்க. ஏதாவது கல் வச்சு பழுக்க வச்சுருப்பாங்கன்னு பயந்தீங்கன்னா நீங்கள் நல்ல முத்தின மாங்காயை வாங்கி வீட்டிலேயே பழுக்க வச்சு அதை தோலோடு அருந்துங்க. இந்த தோலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்ம இரத்த சோகையை போக்குது. இரத்தத்தில் இரும்பு சத்து கூடுவதனால இரத்த சோகை போகுது. மேலும் இந்த தோலில் இருக்கக்கூடிய வெராஸ்ட்ரால் என்னும் ரசாயனம் இருக்கிறதுனால இது கொழுப்பு சத்தை குறைச்சி நமக்கு கொலஸ்ட்ராலையும் கட்டுப்படுத்துது. இப்படி கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுனால சர்க்கரை நோயின் மேலாண்மைக்கும் இந்த மாம்பழத்தோல் அதிகமாக பயன்படுதுங்க. இந்த முக்கனிகளில் இரண்டாவது கனியான பலாப்பழத்தை பற்றி பார்ப்போம். பலாப்பழம் மாம்பழத்துக்கு நேர் எதிராக இது உஷ்ணத்தை குறைக்குங்க. மாம்பழம் சாப்பிட்டா உஷ்ணம் கூடும், பலாப்பழம் சாப்பிட்டா உஷ்ணம் குறையும். மேலும் இது தலை சுத்தல், வாந்தி, பித்தம் இதையெல்லாம் சரி செய்து இந்த பலாப்பழத்தை தேனுடன் ஊற வைத்து நாம் சாப்பிடும் பொழுது தலை சுற்றல், சிந்தனை சிதறலெல்லாம் சரியாகி மூளை வலுப்பெறுதுங்க. பலாப்பழம் மட்டும் இல்லைங்க, பலாமரத்து வேறு கூட மருத்துவ குணம் மிகுந்தது. இந்த பலாமரத்து வேரை அரைச்சி சொரிசிறங்குக்கு பூசினா அரிப்பு குறைஞ்சு சொரிசிறங்கும் குணமாகுதுங்க. இந்த மாதிரி பிரச்சனை யாருக்காவது இருந்தால் இதை பயன்படுத்தி உங்களது அனுபவத்தை பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேங்க. பலாமரத்து இலையை சிறுசாக நறுக்கி கஷாயம் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம்னாங்க வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, குடல் புண்ணு மற்றும் பல்வலி நீங்கி ஆரோக்கியமாக வளரலாங்க. பலாமரத்துக்கு பாருங்கள் எத்தனை குணம் இருக்குது. இந்த பலாமரத்தை நாம் அனைவரும் நடுவோம், வளர்ப்போம். பலா பிஞ்சு சமைச்சு சாப்பிட்டோம்னாங்க நல்ல தாகம் தணியுங்க. யாருக்காவது நிறைய தண்ணி குடிச்சு தீராத தாகம் இருந்தால் பலா பிஞ்சை வெள்ளை பூண்டு, சின்ன வெங்காயம், லவங்கப்பட்டை, மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் தாகம் நல்லா தணிஞ்சிரும்.
அது மட்டும் இல்லாமல் நெஞ்செரிச்சல், நீர் சுருக்கு எல்லாம் குணமாகி உடம்புக்கு நல்ல வலிமையை கொடுக்குதுங்க இந்த பலாப்பிஞ்சு. வாழை, முக்கனிலில் 3ஆவதாக பார்ப்பது வாழை. வாழைன்னு சொன்னோன்னா தெரியுங்க, என்னென்ன வகை வாழையெல்லாம் இருக்குது. நேந்திரம், ரசதாளி, பூவம், கற்பூரவள்ளி, மேலும் சிவப்பு வாழை, எத்தனையோ இருக்குது, சொல்லி மாளாது. வாழை மரம் ஒன்று தாங்க, அதனுடைய கன்று வளர்ந்த உடனே தாய் இறந்துடும். வாழையடி வாழையாக வந்த ஒரு திருக்கூட்டம். அதாவது முனிவர்கள், சித்தர்கள், ஞானிகளை வாழை மரத்தை வச்சு தாங்க ரெஃபர் பண்ணுறாங்க. எப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன். வாழையடி வாழையாக வந்த ஒரு திருக்கூட்டம். தினம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா நம்ம கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் இல்லாமல் நாம் இருக்கலாம்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுதுங்க. வாழை மரத்துலேயும் வாழைத்தண்டு, வாழை இலை. வாழை இலையின் பயனை பற்றி பார்ப்போமா? வாழை இலையில் சுட சுட சோறையும் குழம்பையும் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டோம்னா மேனி பளபளக்குங்க. மந்தம், பித்தம், இளைப்பு எல்லாம் சரியாகும். ஆக வாழை இலையில் நாம் சாப்பிடணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் ஒருத்தர் சொன்னார், அந்த காலத்து முனிவர்கள்லாம் பகல் 12 மணிக்கு சூடாக இருக்கும்போது வாழை இலையில் சோறை போட்டு சாப்பிட்டு வந்தாங்க. அதனால தான் அவங்க மேனி பளபளப்பாக இருக்கணும் அவர் சொல்லியிருக்கார். நாமளும் ஏன் இதை சாப்பிடக்கூடாது? இதனால தான் இதை வாழ்வதற்கு இல்லைன்னு சொன்னாங்களோ, இதனால தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாழைப்பூவை பற்றி பார்க்கலாமா? வாழைப்பூவை அடிக்கடி சமைச்சு சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி காரணமாக பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் சரியாகுதுங்க. மூல நோயும் சரியாகுது. ஆக இந்த வாழைப்பூவை அடிக்கடி நாம் சாப்பிடுவோம், பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவோம். தொடர்ந்து வாழைத்தண்டை பற்றி பார்க்கலாமா? வாழைத்தண்டை நீங்களாம் சாப்பிட்றீங்களா? வாழைத்தண்டை தொடர்ந்து ஒரு கிளாஸ் அரைச்சோ இல்லை நீங்கள் காய்கறியோ பண்ணியோ நீங்கள் சாப்பிட்டு வரும்போது சிறுநீர் நல்லா பெருகுங்க. சிறுநீர் சுருக்கு, சிறுநீர் எரிச்சல் போட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மேலும் இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையான உடல் பருமன் குறையுங்க. யாராவது நினச்சி பார்த்தீங்களா? வாழைத்தண்டு ஜூஸ் சாப்பிட்டா உடல் பருமன் குறையும்னு. சாப்பிடுங்களேன். சாப்பிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு உங்களை அனுபவத்தையும் இங்கே சொல்லுங்கள். வாழைத்தண்டை உலர்த்தி பொடியாக்கி தேனோட கலந்து நாம் சாப்பிட்டோம்னா கல்லீரல் வலுவாகி காமால நோய் குணமாகுது. மருத்துவ குறிப்புகளில் இதை சொல்லியிருக்கு. ஏன் நம்ம இதை செஞ்சு பார்க்கக்கூடாதுங்க? வாழைப்பிஞ்சு, வாழைக்காயை நம்ம நல்லா குழம்பு வச்சு சாப்பிடும்போது நமக்கு நல்ல இருமல், உடலில் இருக்க உஷ்ணம் மற்றும் பல்வேறு நோய்களை இது கேட்குது. மேலும் வாழை மரத்தை பற்றி சிந்திங்களேன். நம்ம நல்ல காரியம், கல்யாணம், சடங்கு, கோயில் திருவிழா எல்லாத்துலேயும் நம்ம போகிறீங்கன்னா கண்டிப்பாக வாழை மரத்தை தாரோடு பார்ப்போம். இது ஏன் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் வாழை மரத்தையும் வாழை மரத்தின் பொருட்களையும் தொடர்ந்து பயன்படுத்தி நன்றாக வாழு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சுட்டி காட்டத்தான் அங்கே ஒவ்வொரு விழாக்களிலையும் வச்சுருக்காங்கிறத உங்களிடம் சொல்லி முக்கனிகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பழம் நெல்லியை பற்றி பார்ப்போம். அதிகமான ஔவையாருக்கு நெல்லியை கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? ஔவையார் நீண்ட நாள் வாழணும், தமிழை வளர்க்கணும், நமக்கெல்லாம் நல்ல கருத்துக்களை சொல்லணும். மேலும் இந்த நெல்லியில் விட்டமின் சி இருக்குங்க. இந்த விட்டமின் சி நம்ம சாப்பிட சாப்பிட தொடர்ந்து அழியக்கூடியது, உடம்புல தங்காது, வெப்பத்தால் அழிஞ்சு போகும். ஆக இது ஒரு கிச்சிலி பழ வகையை சேர்ந்தது. ஒரு நெல்லி 2 ஆரஞ்சுக்கு சமமானது. அந்த அளவுக்கு நெல்லியினுடைய பெருமைங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நெல்லிக்காய் ஆரஞ்சை விட சிறியதாக இருந்தாலும் ஆரஞ்சை விட இது அதிகமான சத்து உள்ளது. ஆதலால் நெல்லிக்காயை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி விட்டமின் சி குறைபாட்டை தடுப்போம். அடுத்த பழத்தை, என்ன பழத்தை பற்றி பார்ப்போம்? மாதுளை. மாதுளை மாமரம் மாதிரிங்க. இந்த மாதுளை பாருங்க. இந்த மாதுளையில் நீங்கள் நம்ம சாப்பிடும்போது அஜீரணம் குணமாகுது, இதய நோய் சரியாகுது, நினைவாற்றல், அறிவுத்திறன் கூடுது. இந்த மாதுளையை அடிக்கடி சாப்பிடும்போது நமக்கு வயிற்று பிரச்சனையே வராதுன்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுதுங்க. அதனால் மாதுளை சாப்பிட்றதுல கொஞ்சம் கவனம் செலுத்துவோமா? ஸோ முக்கனி,
மாதுளை மட்டும் இல்லைங்க, மற்ற கொய்யா, சாத்துக்குடி, சீத்தாப்பழம் போன்ற பப்பாளி, நமது அன்னாசி போன்ற எல்லா பழங்களையும் நீங்கள் சாப்பிடுங்க. அனைத்து பழங்களிலேயும் நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த பழங்களை சாப்பிடும்போது நாம் ஆரோக்கியமாக கண்டிப்பாக நம்ம வாழலாம். நான் சொன்னேன் ஏற்கனவே, கிச்சிலி பழம் தினம் நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா கிச்சிலி பழம் வந்து சிட்ரிக் ஃப்ரூட்ஸ். இந்த கிச்சிலி பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்ம சாப்பிட்டு அன்றைக்கே அந்த உடம்புல அழிஞ்சு போகிறதுனால நம்ம தினம் சாப்பிடணும். நெல்லிக்காயோ, ஆரஞ்சோ, அந்த எலுமிச்சையோ நாம் வந்து சாப்பிட்டா இந்த விட்டமின் சி தேவையான விட்டமின் சி உடம்புக்கு கிடைக்கும். அடுத்து மஞ்சள் கலர் இருக்கிற பழங்களை நம்ம ரொம்ப சாப்பிடணும். மாம்பழம், பப்பாளி போன்ற பழங்களிலே கரோட்டின் அதிகமாக இருக்குது. இந்த கரோட்டின், அதாவது பீட்டா கரோட்டின் பாடியில் விட்டமின் ஏயா கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகுதுன்னா என்ன? விட்டமின் ஏயா மாறுது. இந்த விட்டமின் ஏ நம்ம உடம்புக்கு, உடல் நலத்துக்கு மிகவும் அவசியம். கண் பார்வைக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு, தோல் பளபளப்புக்கு, தோல் நன்மைக்கு ரொம்ப அவசியம். நம்ம ஏதாவது விட்டமின் மாத்திரை அதிகமாக சாப்பிட்டா அது பாய்சன். ஆனால் இயற்கையிலே இந்த பழங்கள் மூலமாக சாப்பிடும் பொழுது அதிகமாக பெனிஃபிட் கிடைக்குது, பயன் கிடைக்குது. அதனால் ஏன் இந்த பழங்களை நாம் மிஸ் பண்ணணும்? கண்டிப்பாக சாப்பிடணும். உடல் நலத்துக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கு சக்தி வேணும்னா என்ன பழத்தை சாப்பிடலாம்? வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. வாழைப்பழத்தில் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது. அப்பப்போ நீங்கள் பசிக்கும் போது வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புல சக்தி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆக வாழைப்பழத்துக்கு இன்னொரு பேர், ஒரு சக்தி பழம்னு கூட சொல்லலாங்க. பழங்கள் சாப்பிடுவதில் நார்ச்சத்து கிடைக்குது. நார்ச்சத்து மட்டும் இல்லை, சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற தாது உப்புக்களும் இந்த பழத்தில் இருக்குது. இந்த தாது உப்புக்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். காய்கறிகளை பொறுத்த மட்டும் இல்லை, காய்னு முடியக்கூடிய தமிழ் காய்களை சாப்பிடுங்க. கத்திரிக்காய், தேங்காய், மாங்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், புடலங்காய் அப்படிங்கிற காயெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. மார்க்கெட்டுக்கு போகும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அம்மா என்ன காய் வாங்கிட்டு வரணும்னு நான் கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, காய்னு முடியக்கூடிய காயை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காயெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. இந்த காய்களெல்லாம் சாப்பிடும் பொழுது அறுசுவை நமக்கு கிடைக்குது. அதாவது ஒரு சுவை, இனிப்பை மட்டும் சாப்பிடக்கூடாது, கசப்பை மட்டும் சாப்பிடக்கூடாது, தோற்பு மட்டும் சாப்பிடக்கூடாது, ஓர்ப்பு மட்டும் சாப்பிடக்கூடாது. மற்ற எல்லா ருசிகளையும் சாப்பிட்டு இதை வந்து சரிவிகிதத்தில் நம்ம சாப்பிடும் பொழுது உடம்பு வந்து நமக்கு பலன் பெறும், பயன் தரும். நாம் செய்யக்கூடிய பணிகளுக்கெல்லாம் கூட வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல உதவிகரமாக இருக்கும். ஆக இந்த தேசிய பழங்கள் மற்றும் காய்கறிகள் சாப்பிடுகிற இந்த தினத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். காய்கறிகளுக்கும் பழங்களுக்கும் இதை அறிவித்த தேசிய தலைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.